பரப்பாள் மாயா சிறிய வண்டு தேனி. Wah, di dalam ke. Wow. Wow. Maya. 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 என்ன ஆட்டம் போட்டுக்கிட்டு இருக்கா பாரு. மாயா. பாத்து விழுந்துறாத. மண்டை அடிச்சிருச்சா? சீக்கிரம் வா, நம்ம ஒளியணும். எதுக்கு? என்னாச்சு? அதெல்லாம் அப்புறம் சொல்றேன், சீக்கிரம் வா. இங்க இருந்தா ஒளியுமா? எதுக்கு நம்ம ஒளியணும் முதல்ல சொல்லு. ராதியா மிஸ் உனக்கு வேலை வச்சிருக்காங்க. வேலை தானே போய் பண்ண வேண்டியதான். உனக்கு வேலைன்னா எனக்கும் சேர்த்துலாம் கொடுப்பாங்க, அதான் பிரச்சனை. ஐயோ ஐயோ, சோம்பேறியா இருக்கலாம், அதுக்கு நீ இவ்வளோ இருக்கக்கூடாது. சோம்பேறிகள் எவ்வளோ கஷ்டப்படுறாங்கன்னு உனக்கு தெரியுமா? அந்த கஷ்டம்லாம் உனக்கு புரியாது. சரி வா போலாம் வேகமா. என்னையும் வேலையில கோத்து விடுறத பாரு. டியர் சில்ட்ரன், மாயாவை பார்த்தீங்களா? மாயாவா? அவள் எங்கிட்ட எல்லாம் எங்கேயும் சொல்ல மாட்டாளே. வேறு யாரும் எங்கிட்ட சொல்லிட்டு போகிறதும் கிடையாது. குட் மார்னிங் எல்லாருக்கும். ஒரு பியூட்டிஃபுல் மார்னிங். கூட்டு வர்றதப்பா என் வேலை, இனி நான் தூங்குறேன். அற்புதம் மாயா, உனக்கு இந்த புல்வெளி பரிச்சயமானது. இது என் வீடு. ராணி ஹாலிகா கூட்டிற்கு ஒரு முக்கியமான செய்தியை கொண்டு வந்துள்ளார். துரதிர்ஷ்டவசமாக ராஜதூதர் வெளியே சென்றுள்ளார். அப்படின்னா நான் போய் அதை கொடுக்கணுமா? வாவ், நான் ஒரு ராயல் மெசஞ்சர் ஆக போறேனா? அட்டென்ஷன் ப்ளீஸ், ராயல் மெசஞ்சர் மாயா. டிங். புயலா இருக்கட்டும் மழையா இருக்கட்டும், நான் போய் அந்த லெட்டரை வேகமா போய் அழகா கொடுத்துருவேன். வேணா பாருங்க. டிங். ஏய், அதெல்லாம் எங்களை மாதிரியான அழகான பூச்சிகள் தான் கொடுக்கணும், உன்ன மாதிரியான தேனி கிடையாது. கரெக்டா ராதிகா மிஸ்? நான் சொல்றது கரெக்ட் தானே? ராஜதூதர்கள் தேனீக்களாக தான் இருக்க வேண்டும். அதுக்கு எங்களை மாதிரியான அழகான வேடி பக்ஸ் விடமாட்டீங்களா? வேணா எங்களை பாருங்களேன். நான் போய் கிடைக்கிறேன் பாருங்க. மேக்ஸ், என்ன திருட்டுத்தனம்? அடி வழியா போறதாண்டி நல்லது, அது கூட தெரியாதா? அதை விட காத்து வழியா போறதுதான் ஸ்பீடு. யூ சீட்டர். அதை விட எங்களை மாதிரியான ஸ்லோ அண்ட் ஸ்டடி பீப்புள் தான்ப்பா சீக்கிரம் போய் கொடுக்க முடியும். அதெல்லாம் உங்களுக்கு தெரியாதா? நான் சொல்றது கரெக்ட் தானே ராதிகா மிஸ்? நீங்க பீ இல்லையே, நீங்கள் தேனீக்கு இல்லையே. பீஸ் தான் போய் கொடுக்கணும். எனக்கு ஒரு ஐடியா. யாரு முதல்ல போய் கொடுக்காங்களோ அதுதானே முக்கியம் ராதிகா மேம். சரி, அப்படிதான் நினைக்கிறேன். அப்படின்னா ஒரு காம்படிஷன் வச்சுக்கலாம். யாரு முதல்ல போய் கொடுக்காங்களோ அவங்க தான் ராயல் மெசஞ்சர். இது கொஞ்சம் மரபுக்கு எதிரானது தான், ஆனாலும் இதை முயற்சி செய்து பார்ப்போமே. வாங்க வாங்க. என்னமோ பண்ணுங்க, என்ன இழுக்காதீங்க. என்னம்மா பண்ணிக்கிட்டு இருக்கா? இங்க எங்கேயும் சுத்திக்கிட்டு இருக்கா? என்னம்மா ஏன் பண்ணிக்கிட்டு இருக்க? இப்பமே சுத்திக்கிட்டு இருக்க, என்னாச்சு? என்ன பிரச்சனை? அது வார்ம் அப். ஒரு போட்டிக்கு எப்பவுமே வார்ம் அப் ரொம்ப முக்கியம். பாரு, இவன் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கான்? மேக்ஸ், நாங்களும் ரெடியா உள்ள. ரொம்ப வலிக்கும். ஹெல்ப் பண்ணுங்க, யாராவது வாங்க. ஐயோ பாவம். பார்த்து உடம்பெல்லாம் இது என்ன கைண்ட் ஆஃப் வார்ம் அப் லாரா? இது நான் ஜெயிச்சதுக்கு அப்புறம் கொடுக்க போற போஸ் ஒரு பிராக்டிஸ் தெரியுமா? பலிபிட்டு ஏன் பலியில ஏண்டி நிக்கிற நீ? நீ ரேஸ் பண்ண போறியா? ஏன் நீங்க தான் வழியில் இல்லைன்னா நான் எவ்வளவோ ஸ்பீடா போவேன் தெரியுமா? எப்படி எங்க மாதிரி என்ன சிரக்ட ஏறி இறங்க தெரியும் தெரியுமா? மேம், இப்போ நம்ம ஆரம்பிக்கலாமா போட்டிய? என் சமீபத்திய பயணங்களில் நான் ஒரு தேன் வயலை கண்டுபிடித்தேன். ஹாலிகாக்கு அது பொருத்தமாக இருக்கும். நன்றி. அது எங்கே இருக்கிறது என்பதை ராணி சகோதரிக்கு தெரிவிக்க விரும்புகிறார்.
உங்கள் ஒவ்வொருவருக்கும் அதன் வரைபடத்தை நான் வரைகிறேன். நாங்களும் 4 கையிலையும் வரைவோம்ல. ஹாலிகாக் வரைபடத்தை முதலில் யார் கொண்டு செல்கிறார்களோ அவர்களுக்கு கௌரவ இளைய தூதுவர் பட்டம் வழங்கப்படும். வெற்றி பெறுபவர் தூதுவரின் மடிக்கப்பட்ட பூ இதழ் அணியலாம். நான் போகல, ஏன்னா இங்க யாராச்சும் ஒருத்தர் இருந்து நல்லா தூங்குறவங்களா இருக்கணும்ல, அதுக்கு நான் இங்க நினைக்கிறேன். அவங்க போகட்டும். கொஞ்சம் பொறுமையா போங்கப்பா, நானும் வரேன். நானும் போட்டியில இருக்கேன். டோரு, அங்க தேன்குட்டை கழுவதுக்கு நீ வரியா? அங்க வேலை இருக்கு. கழுவுறதா? ஐயோ, இங்க எப்படி நான் தேன்குட்டை கழுவ முடியும்? நான் அதுக்கு அங்க போய் என் ஃப்ரெண்ட்ஸுக்கு உதவி பண்ணுவேன். அது கூட பாத்தியா? மாயா, நானும் முன்னாடி போக வேண்டாம், நான் தான் ஜெயிப்பேன். நான் முதல்ல போறேன். அப்பா யாரும் இருக்க மாதிரி இல்லை. நான் அவங்களுக்கு முன்னாடியே வந்து விழுந்துட்டேன் போல. சரி, அப்ப வெற்றி நம்மதே. போவோம். யார் வந்தா என்ன, வராட்டே என்ன, நம்ம சீக்கிரம் போக வேண்டியதுதான். இந்த தைரியம் இருந்தா இவன் முதல்ல போவான். இவன் ஏதாவது பண்ணணுமே. நல்ல ஐடியா. அந்த ஓட்டைங்க ஆல்ரெடி. என்ன பண்ற நீ? லாரா போக விடாம பண்ணிக்கிட்டு இருக்கேன்டா. இது கூடவா உனக்கு தெரியல? வெளிச்சம் இருந்தா தானே போவேன். நான் வெளிச்சத்தை ஃபுல்லா மறைச்சிருவேனே. என்ன பண்ணுவேன்? அதான் எனக்கு நியாயம். நான் ஜெயிச்சதுக்கு அப்புறம் வந்து உன்னை ஃப்ரீ பண்ணி விடுறேன். லாரா சீட்டர், நீ எல்லாம் ஒரு ஆளா? என்னாச்சுப்பா, என்னாச்சு? அது லாரா என்னோட எல்லா அண்டர்கிரவுண்ட் பாத்தியும் உடைச்சிட்டா. அப்பனா நான் உனக்கு ஹெல்ப் பண்றேன். வா டோரு, இழுப்போ. இல்லசா, எல்லாத்தையும் திறந்துட்டோம். இல்லசா, நீ இப்போ போ மேக்ஸ். ஆல் தி பெஸ்ட். வட போச்சு. இப்பமே நீங்களாம் திரும்பி போறது எவ்வளவோ பெட்டர் தெரியுமா? நான் அப்படி பண்ண மாட்டேன். எப்படியும் நாங்க தான் வின்னர் ஆக போறோம்னு தெரிஞ்சு போச்சு. சோ யூ கோ பேக். சீட் பண்ணி தான முன்னாடி வந்தா அப்புறம் என்ன? அதெல்லாம் கவலை கிடையாது. யார் முதல்ல போறாங்களோ அவங்க தான் முக்கியம் வின்னர். சோ பை பை. அவன் ரொம்ப மோசமானவன். நீ சீக்கிரம் முன்னாடி போய் ஆகணும் மாயா. நீ தான் வின் பண்ணி ஆகணும். டோரு, டோரு, காப்பாத்துங்க, காப்பாத்து மாயா. உனக்கு ஒண்ணு ஆகலைன்னு நம்புறேன். என்ன கொஞ்சம் காப்பாத்தி விடு. தேங்க் யூ மேக்ஸ். என்னாச்சு மேக்ஸ்? ஐயோ, இது கிளாரா சுத்து போச்சு. ஓ, என்னாச்சு? யார் காப்பாத்துங்கன்னு கத்துனாங்க இப்ப? கிளாராவா தான் இருக்கும். ஏய், ஹெல்ப் மீ ப்ளீஸ், ஹெல்ப் மீ, காப்பாத்துங்க. அது சஞ்சு பிளான்ட். நானும் டோருவும் இவனை பிடிச்சு இழுக்கிறோம். டோரு, இவளோட இந்த கைப்பிடி. நமக்கு நிறைய புல்லிங் பவர் வேணும். மேக்ஸ், நீ அந்த செடியை பிடிச்சு இழு. ஓகே பாஸ். அப்பாடியோ, என்னை காப்பாத்தேன். நான் வாத்துக்கிட்டேன். நீ என்ன ஹெல்ப் பண்ணது தேங்க்ஸ். பட் நான் உன்னை காப்பாத்தின நீ வின் பண்ணிடுவே. ஸோ பாய். சரி, இவெல்லாம் ஒரு நன்றி கெட்டவ. இவட்டெல்லாம் நம்ம போய் ஹெல்ப் பண்ணமே. நான் ஆனரரி ஜூனியர் லாரா. ஸோ நீங்க எனக்கு தான் இப்ப பதவி கொடுக்கணும்னு நினைக்கிறேன். நான் உங்களுக்கு கொண்டு வந்து சேஃபா கொடுத்துருக்கேன். நன்றி அன்பே.
நீ இப்ப கைய விடலாம். கையை விடலாமே. நானும் விடணும் தான் நினைக்கிறேன், விட முடியலையே. ஆ! என்னால் படிக்க முடியலையே. வரைபடம் பாழாகி விட்டது. சாரி. அப்போ இப்போதைக்கு யாருமே கிடையாது போலயே ஹாண்ட்வழி மெசஞ்சர். ஹலோ, நான் இருக்கேன்ல, என்ன மறந்துட்டீங்களே. ஸ்லோ அண்ட் ஸ்டடி வின்ஸ் ரேஸ் ஞாபகம் இருக்குல்ல? குட் மார்னிங் மேம், இந்தாங்க. நன்றி அன்பே. தேனீக்களுக்காக நீ ஆற்றிய முயற்சிகளை பாராட்டி உனக்கு கௌரவ இளைய தூதர் முடிசூட்டுகிறேன். நண்பே. நன்றி மெஜஸ்டி. தேங்க்யூ வெரி மச். ஆனால் எனக்கு மட்டும் கொடுக்கணும்னு எனக்கு தோணல, மற்றவங்களுக்கும் கொடுக்கணும்னு நினைக்கிறேன். அவங்களும் நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்காங்கல்ல. ஸோ அப்புறம் லாராவும் எனக்கு அனைவரும் என் இளைய தூதர்களாக கருதப்படுவார்கள். நன்றிப்பா. தேங்க்யூ. ஆமா, எனக்கு மட்டும் கொடுக்க மாட்டாங்க பத்தியா? நீ கொஞ்சம் இது அழகா இருக்கு. இதுதான் உனக்கு நல்லா இருக்கு.